எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தையை பார்த்தோம்னா, நேத்து நாஸ்டாக் வந்து ஒரு 295 பாயிண்ட் அப்புங்க. டவ் வந்து ஒரு 342 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 63 பாயிண்ட் அப்புங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் குறைஞ்சிருக்கணுங்க. அந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, உள்ள பூந்துட்டாரு. பூந்து அந்த ரெசிபோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அதனால மார்க்கெட் புக் பண்ணி ஏத்திட்டாங்க. இந்திய பிரதமர் வந்து யுஎஸ்க்கு பயணம் பண்ணியிருந்தாரு இல்லையா, அங்க உள்ள அதிபரோட சந்திச்சிருந்தாங்க. ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க. ஒரு சில முடிவுகளுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. முக்கியமா என்ன முடிவுகள் அப்படின்னா, பைலேட்ரல் ட்ரேடு 2030 இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் ஒரு $500 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சில ஏரியாஸ்ல நம்ம வந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, தென் செமிகண்டக்டர்ஸ், தென் ஸ்ட்ராங் சப்ளை செயின். ஸோ இதுல எல்லாம் வந்து இந்தியா யுஎஸ் ஒன்னா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் தெளிவா இருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா, அவரோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம நிறைய ப்ராடக்ட்க்கு பயங்கரமா டேரிஃப் போட்டிருந்தோம். எடுத்துக்காட்டா ஹார்லி டேவிசன் பைக் இம்போர்ட் டியூட்டி 100% வரைக்கும்லாம் நம்ம போட்டிருந்தோங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் வந்து டேரிஃபை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தென் இந்தியா வந்து தென் நேச்சுரல் கேஸ், தென் ஆயில் அதெல்லாம் வந்து நாங்கள் கண்டினியூஸாக இம்போர்ட் பண்ணுவோம். தென் ஜெட் F-35 ஜெட்ஸ் வந்து அமெரிக்காட்ட வந்து வாங்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதாங்க வந்து முக்கியமான செய்தி. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு US டாலர் 86.81 இந்திய ரூபாயா இருக்குங்க. இது வந்து தொடர்ந்து சரிவுல இருந்து மீட்டெடுத்து கொஞ்சம் இந்த RBI வந்து டாலர்ஸை வித்து இது ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம்ல இன்னும் இறங்கும். பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேரல் 75.18 US டாலரா இருக்குங்க. தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $10 இன்னைக்கு கூடி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7,990 இருக்குங்க. ஒரு 10-20 கூடுறப்ப இல்ல 50-100 குறையிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா FIIs தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேத்து ஒரு 2,800 கோடி ரூபாய்க்கு பக்கமா கேஷ் மார்க்கெட்ல இருந்து நெட் செல்லர்ஸா வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஏர்லியரா ரெக்கார்ட் பண்றேங்க. ரெக்கார்ட் பண்றப்ப 23,075 பக்கமா இருந்தது மார்க்கெட்டு. ஸோ தொடர்ந்து ஏற ஏற வித்துக்கிட்டே இருக்காங்க. செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் தான் இன்னமும் இருக்கு. அடுத்து நம்ம அப்டேட்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 4 வீலர் செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸ்க்கும் எம்ஜிக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் இருக்குங்க. ஜான்வரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எம்ஜி வின்சார் அப்படின்ற வேரியன்ட் வந்து அவங்க வித்த சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, டாடா மோட்டார்ஸோட நெக்ஸான், புஞ்ச் இவங்க வந்து ரொம்ப பாப்புலரான வேரியன்ட்ங்க. நிறைய சேல்ஸ் போற வேரியன்ட் இது. அதை ரெண்டையும் சேர்த்தோம்னா அதை விட இந்த எம்ஜி வின்சார் அப்படின்ற வேரியன்ட் நிறைய நம்பர்ஸ் வந்து வித்திருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் டாடா மோட்டார்ஸ்க்கு காம்படிஷன் பயங்கரமா இருக்கும். ஓவராலா லாஸ்ட் 10 months எடுத்துக்கிட்டோம்னா டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு 10% 11% வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இயர் ஆன் இயர். பட் ஆட்டோ சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி 2025ல ஹையஸ்ட் எவர் சேல்ஸா இருந்திருக்குங்க. 2024 கம்பேர் பண்றப்ப growth இருந்திருக்கு. பட் எவ்வளவு பெர்சன்ட் growth அப்படின்றதாங்க கேள்வி. சிங்கிள் டிஜிட் தான் 1.6% growth இருந்திருக்குங்க. MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் அதுல அதானி கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஸ்டாக் வந்து வெளியில போயிருக்கு. தென் ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. இதனால ஒரு பாசிவ் இன்ஃப்ளோ இருக்குங்க. $257 மில்லியன் இன்ஃப்ளோ இருக்கும். இதே மாதிரி இண்டஸ்இண்டுக்கு வெயிட்டேஜ் வந்து கூடியிருக்கு. நம்ம இதை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அடுத்து M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. போர்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க த்ரூ ரைட்ஸ் இஷ்யூஸ். ஒரு 3,000 crores வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ ப்ரீவியஸ் டேஸ்ல லோயர் ப்ரைசஸ்ல வாங்கியிருந்தீங்க, உங்கள்கிட்ட M&M ஷேர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ போட்டு அப்ளை பண்ணி அதை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அது நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லைங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா. இயர் ஆன் இயர் பேசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெவன்யூ 37% இறங்கி இருக்கு, ப்ராஃபிட் வந்து 38% இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னோம். சீக்வென்ஷியலா பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 65% இறங்கி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோம்னா 80% இறங்கி இருக்கு. இதனாலதான் நேற்று வந்து ஒரு 20% மார்க்கெட்ல அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில மறுபடியும் ஒரு 8 to 9% அடிச்சிருந்தாங்க. இதுலயே நாட்கோ ஃபார்மாவோட ரெவன்யூ ஸ்பிளிட்டை பார்ப்போங்க. இயர் ஆன் இயர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேரிய செக்மெண்ட்ஸ்ல. ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த குவார்டர்ல 285 crores இருந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி 605 crores இருந்திருக்கு. தென் டொமஸ்டிக் ஃபார்முலேஷன்ஸ் வந்து 96 crores இருக்குங்க. இதுக்கு முன்னாடி 100 crores இருந்திருக்கு. தென் ஏபிஐஸ் வந்து கொஞ்சம் கூடி இருக்குங்க. 46 crores இருந்து 66 crores கூடி இருக்கு. தென் அதர் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் பயங்கரமா கூடி இருக்கு. 30 crores இருந்து 187 crores இருக்குங்க. இது எல்லா குவார்டரும் வராதுங்க. இந்த அதர் இன்கம் அப்படின்றது இந்த குவார்டர்ல வந்திருக்கு. தென் கிராப் ஹெல்த் சயின்ஸ் பிசினஸ் இதுல வந்து பிளாட்டா தான் இருக்கு. 14.1 crore இருந்து 15.1 crore இருக்குங்க. பட் ஃபியூச்சர்ல இந்த கிராப் பிசினஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் நான். பட் கம்பெனியோட சீஃப் என்ன சொல்றாரு, இனி வரக்கூடிய குவார்டர்கள்ல நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க.
அடுத்து ஐடிசி லிமிடெட்ல ஒரு நியூஸ்ங்க. எம்டிஆர் ஃபுட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கண்டிமெண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி, அந்த கம்பெனியை ஒரு $1.4 பில்லியன் அக்வயர் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்பயும் வந்து கன்சிடர் பண்ற லெவல்ல தாங்க இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. மற்ற எஃப்எம்சிஜி ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப ஐடிசி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸோட Q3 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு. டிசம்பர் 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 278 கோடியா இருக்குங்க. இது வந்து டிசம்பர் 2024 கம்பேர் பண்றப்ப 50% மேல டவுன், அதாவது 575 கோடியா இருக்கு. சீக்வன்சியல் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் குவார்டர்ல 572 crores இருந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் பயங்கரமா கூடியிருக்கு. குறிப்பா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு 200 கோடிக்கு மேல ப்ரொவிஷன்ஸ் மட்டுமே கூடியிருக்குங்க. இப்போ டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் வந்து 555 கோடியா இருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸோட ரெவன்யூ 5% குறைஞ்சிருக்குங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்டர்ல லோன் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடாது, ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ்க்கு அட்கர் ஆகாம இருந்ததுனால பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த பேனை வந்து ஜனவரி 15 போல அதை எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கோல்டு லோனோட ரெவன்யூ 17% வந்து ஏறி இருக்குங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 5% தான் ஏறி இருக்கு. இது முத்தூட்டை கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கம்மி. கம்பெனி வந்து இன்ட்ரம் டிவிடெண்ட் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து February 21, பேமெண்ட் டேட் வந்து March 14. இப்பயுமே நல்ல லெவல்ல தான் இருக்கு கம்பெனி. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணலாம். இறங்க இறங்க மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல, அதாவது 1, 2 ரைட். அடுத்து ஓலா எலக்ட்ரிக்கோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது. லாஸ் வந்து நல்லா வைடன் ஆயிருக்குங்க. 564 கோடி இருக்கு. ரெவன்யூ 19% டவுனு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காம்படிஷன். யார் யார்கிட்ட இருந்து காம்படிஷன்னா டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோ, ஏத்தர், இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் காம்படிஷன் ஹெவியா இருக்குங்க. என்ன இவங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம், இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்றப்ப இவங்களுக்கு சர்வீசஸ்ல சேலஞ்சஸ் இருக்குங்க. இப்போ பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோக்கெல்லாம் நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு, சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கு. பட் இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ மார்க்கெட் ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ட்ராய் உள்ள போய் மாட்டிக்கூடாது, கவனமா இருங்க. அடுத்து ஹிண்டால்கோவோட Q3 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருந்ததுங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 60% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 11% தான் ஏறி இருக்கு. இது என்ன, ரெவன்யூ 11% ஏறி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 60% ஏறி இருக்கு அப்படின்னா இதை நம்ம வாட்ச் பண்ணோம். நேராக அதர் இன்கம் சைடு போயிருந்துங்க. அதர் இன்கம் எடுத்துட்டீங்கன்னா டிசம்பர் 2023 ரிசல்ட்ஸ்ல 280 crores இருந்திருக்குங்க. இது வந்து டிசம்பர் 2024ல அப்படியே டபுள் ஆயிருக்கு. 510 crores பக்கமா இருந்திருக்கு. இதனால தாங்க இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 60% இருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் எடுத்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4.5% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 0.6% குறைஞ்சிருக்குங்க. ஸோ கவனமா இருக்கணும். அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மணப்புரம் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ் ரெண்டை பத்தி கேட்கறாங்க. அதாவது என்னோட ஆவரேஜ் பிரைஸ் எடுத்துட்டோம்னா மணப்புரம் வந்து 158, இன்னைக்கு வந்து ஒரு 5% விழுந்திருக்குது. ஸோ இன்னும் குறைய குறைய நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பெரும்பாலும் நான் வாங்கின பிரைஸோட கீழே போனா கன்சிடர் பண்ணுவேன். பட் கிரஹாம் அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம வாங்கின பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுறப்ப தின்னா வாங்கணும், கீழே இறங்குறப்ப திக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா நம்ம வாங்குற பிரைஸ்ல இருந்து கீழே வர்றப்ப 5, 10ன்னு வாங்கலாம். நம்ம வாங்குற பிரைஸ்ல இருந்து மேல இருக்கப்ப 1, 2ன்னு வாங்கலாங்க. நம்ம வந்து திக் அப்படின்னா 5, 10, தின்னா 1, 2. இதே தாங்க டாடா மோட்டார்ஸ்க்கும். டாடா மோட்டார்ஸ் வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 750 பக்கமா இருக்கு. இப்போ 600க்கு பக்கத்துல வந்துருச்சு. 650, 680 இருக்கு. நான் வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமா நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஹுண்டாய் மோட்டார்ஸை விட இது நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. இதை வந்து நீங்க 15-20 இயர்ஸ்க்கு வச்சுக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து நல்ல கம்பெனி தான். மணப்புரம் பொறுத்த வரைக்கும் பெயின் கேபிட்டல் அந்த கம்பெனியை அக்வயர் பண்றதுக்கு அதுல ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கேட்கறாங்க. விபி நந்தகுமார் அவர்கள் ஃபுல்லாவே எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் பெயின் கேபிட்டல் மறுபடியும் வருவாங்க அப்படின்னு நம்பலாம். தென் எட்பேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. சுகர் பிசினஸ். நம்ம அந்த பிசினஸ் சைடு போறதே இல்லைங்க. குறிப்பா இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0.18 இருக்குங்க. நம்ம வந்து 0.10க்கு மேல இருக்கிற கம்பெனியை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அவங்க ப்ரொமோட்டர்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்ப்போம். இல்லாட்டி அந்த சைடு நம்ம போக மாட்டோம். அடுத்து பிர்லா சாஃப்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. பயங்கரமா குறைஞ்சிருச்சு. நான் வாங்கினதுல இருந்து 20% குறைஞ்சிருச்சு. நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வேல்யூவேஷன்ஸ் வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. 24ல இருக்கு. நம்ம இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். வேல்யூவேஷன் 15, 14 வந்தோடனே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஏற்கனவே என்ன காரணம் அப்படின்னா இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. அதனால இறங்கும், இன்னும் இறங்கும், இன்னும் இறங்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அப்படியே ஏறிச்சுன்னா விட்டுருவோம். அடுத்து கனரா பேங்க் பத்தியும் கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கும். பட் நம்ம வந்து பெரும்பாலும் இந்த ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் PSUஸ்ல ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் அதிகமா இருக்கும். அவங்க வந்து விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த சைடு போறதில்லை.
கேர்ஃபுல்லா இருங்க. ப்ரொமோட்டர்ஸ் 62% வச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல ப்ராஃபிட்டபிளான பேங்க். இதை 51 குறைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10% பக்கமா ஸ்டேக்கை விற்பாங்க. விற்கிறப்ப ஷேர்ஸ் கீழே விழுவதற்கு சான்ஸ் இருக்கும். லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல ஒரு 15% பக்கமா கீழே விழுந்திருக்கு. லாஸ் புக் பண்ணிடாதீங்க. அடுத்து ஐஆர்எஃப்சி பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஐஆர்எஃப்சி PE 25ல இருக்குங்க. அதே பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ் இந்த செக்டார்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை விட சீப்பா நிறைய இருக்கு. ப்ரமோட்டர்ஸ் 86% வச்சிருக்காங்க. ஸோ 86லேருந்து 51 எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க. உள்ள போய் தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அடுத்து ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. PE 20 இருக்கு. ப்ராஃபிட்ஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் குறைஞ்சிருக்குங்க. 20% கீழே இறங்குது. தென் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 78% பக்கமா வச்சிருக்காங்க. செபிஐ என்ன சொல்றாங்க, 75 தான் அவங்களுக்கு வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இவங்க மினிமம் வித்தாலே இன்னொரு 3% விற்பாங்க. வித்தாங்கன்னா மேலும் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. டெட் டு ஈக்விட்டி 0.05ல இருக்கு. இன்னைக்கு நம்மளோட முக்கியமான டேக் அவேவே இதுதாங்க. ஒரு சைடு நம்ம இந்த ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்குவோம். இன்னொரு சைடு வந்து இந்த சிகரெட் பிசினஸ் பண்ற ஐடிசி எடுத்துக்குவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜினை பார்ப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ஃபிளார் ரைட்டிங்ல எவ்வளவு ப்ராஃபிட் வரும், சிகரெட் பிசினஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து எந்த பிசினஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணுவீங்க? நீங்க ஷேர்ஸ் வாங்குறப்பையும் அதே தாங்க பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போமே. ஒரு சைடு வந்து மணப்புறமையும் முத்தூட்டையும் எடுத்துக்கங்க. இன்னொரு சைடு வந்து ET Parry சுகர் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கங்க. இது ரெண்டுக்கும் எதுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது நமக்கு தெரியுங்க. இது வந்து வேற வேற செக்டார் தான். அதை சொல்லலாம். எல்லா செக்டார்லயும் நம்ம ஸ்டாக் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. மணப்புறம் முத்தூட்ல கோல்டு லோன் கொடுப்பாங்க. கோல்டு லோன் நம்ம திருப்பி கட்ட முடியலன்னா கோல்டு இவன்கிட்ட இருக்கும். அதை ஆக்ஷன்ல விட்டு கோல்டு பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. இது இவனுக்கு அட்வான்டேஜ் தான். பட் இந்த பிசினஸ்க்கும் ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? ஸோ இன்னைக்கு டேக் அவேல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, வெறும் வேல்யூவேஷன்ஸை மட்டும் பார்க்காம இந்த மாதிரியும் ப்ராக்டிக்கலா உங்களோட தாட்ஸ் வந்து எப்படி இந்த ரெண்டு பிசினஸ் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை பார்க்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிசினஸ் நல்ல வேல்யூவேஷன்லையும் வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு 15-20 இயர்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை நம்மளுக்கு கொடுக்குங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.